ஹாய் வீவர்ஸ், இந்த விலங்குகள் பறவைகளிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்ற முக்கியமான சில விடயங்களை இந்த வீடியோ சுருக்கித் தருகின்றது. முதலாவது, விலங்குகள் யுத்தம் செய்வதில்லை. விலங்குகள் யுத்தம் செய்வதே இல்லை. விலங்குகள் சண்டை பிடிக்கின்றன. எதற்காக? உணவுக்காக, ஜோடிக்காக, அவசியத்திற்காக. விலங்குகள் அவசியம் இல்லாமல் யுத்தம் செய்வது இல்லை. அதனை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது பாடம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், விலங்குகள் எப்பொழுதுமே தேவையில்லாமல் யுத்தம் செய்வது இல்லை என்பது. இரண்டாவது, விலங்குகளிடம் ஆசை இருக்கின்றது, பேராசை இல்லை. விலங்குகள் தமக்கு வேண்டிய ஜோடிக்காக ஆசைப்படும், தமக்கு வேண்டிய உணவுக்காக, இருப்பிடத்திற்காக ஆசைப்படும். ஆனால் பேராசை இல்லை. தமக்கு வேண்டியதை விடவும் வேண்டும் என்பதுதான் பேராசை. தமக்கு ஒன்றிருந்தால் இன்னும் ஒன்றும் வேண்டும் என்பதுதான் பேராசை. அது விலங்குகளிடம் இல்லை, மனிதனிடம் இருக்கின்றது. அடுத்தது மூன்றாவது பாடம்தான், விலங்குகள் கவலைப்படுவது இல்லை. விலங்குகளுக்கு நோய்கள் வரலாம், விலங்குகளுக்கு மரணம் வரலாம். ஆனால் விலங்குகள் கவலைப்பட்டதை நீங்கள் கண்டிருக்கின்றீர்களா? இல்லை. விலங்குகளுக்கு சந்தோஷம் இருக்கின்றது. விலங்குகள் உணவை கண்டால், ஜோடியை கண்டால் சந்தோஷப்படும். ஆனால் அவற்றுக்கு கவலைப்பட்டு டிப்ரெஷன் ஆகி அவை இருப்பது இல்லை. ஆகவே மனிதன்தான் பல விடயங்களை மனதில் போட்டுக்கொண்டு மன உளைச்சலுக்கு உள்ளாகின்றான். விலங்குகள் மன உளைச்சலுக்கு உள்ளாவதில்லை என்பது. அடுத்த பாடம்தான், விலங்குகள் எல்லாவற்றையும் சேகரித்து வைத்துக்கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு பதட்டத்தில் இருப்பதே இல்லை. மனிதன் மாதிரி தமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்கின்றன, தேவையானதை உண்கின்றன, தேவையானவாறு வாழ்கின்றன. ஆனால் நாமும் விலங்குகள் மாதிரி வாழ வேண்டும் என்பது எமது நோக்கமல்ல. நாம் மனிதனாக, புத்தியுள்ள மனிதனாகத்தான் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையிலும் விலங்குகளிலிருந்து இவ்வாறான மனிதனுக்கு இல்லாத சிறப்பம்சங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். விலங்குகள் தேவையில்லாமல் சண்டையிடாது, விலங்குகள் தேவையில்லாமல் பேராசைப்படாது, விலங்குகள் எப்பொழுதும் கவலைப்படாது, விலங்குகளுக்கு மரணம் வரலாம், கவலை வராது போன்ற பல சிறப்பம்சங்களை நாம் விலங்குகளிடம் இருந்து கற்றுக்கொள்ளலாம். மனிதனுக்கே உரிய புத்தியும் இந்த உலகை சரியாக அழகாக வைத்திருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான தோட்ஸும் சேர்ந்து விலங்குகளிடம் இருக்கும் இந்த நல்ல பண்புகளும் மனிதனிடம் வந்தால் உலகம் சுவர்க்கமாக, சொர்க்க பூஞ்சோலையாக மாறும். உலகத்தில் உள்ள இந்த பிரச்சினைகளும், யுத்தங்களும், ஒருவரின் மீது ஒருவர் கொள்ளும் பொறாமைகளும், அடித்தடிகளும் சும்மாவே இல்லாமல் போய்விடும். இவ்வாறான இந்த மோட்டிவேஷனை நாம் பெற்றுக்கொண்டால், ஆகவே இந்த வீடியோவினூடாக மிக சுருக்கமாக நாம் விலங்குகளிடமிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளலாம், அது மாதிரி தான் மனிதன் என்ற இந்த பண்பினூடாக விலங்குகளிடமிருந்து கற்றுக்கொண்டதையும் வைத்துக்கொண்டு எமது வாழ்க்கையை எவ்வாறு சீரமைக்கலாம் என்று நாம் உரையாடினோம். இவ்வாறான மோட்டிவேஷனல் சைக்காலஜிக்கல் வீடியோக்களுக்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.